அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 48. நந்தி மண்டபம். யானை கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. யானை மேல் அம்பாரி ஆடி அசைந்து கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் காவற்படைகள் போய்க் கொண்டிருந்தன. பெய்த மழை சிறு தூறலாயிற்று. பிறகு தூறலும் நின்றது. வானத்தில் மேகக்கூட்டங்கள் சிதறிக் கலைந்தன. நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன. வானதி யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்தாள். வானவெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டாள். வால் நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ ஆபத்திற்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக்கொள்கிறார்களே, அது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும்? அப்படி என்ன ஆபத்து நடக்கும்? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் அந்த ஆபத்தா? அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா? அப்படியானால் வேறு என்ன ஆபத்து நடக்கக்கூடும்? இம்மாதிரி எல்லாம் வெகு நேரம் சிந்தனைகள் செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணையர்ந்தாள். அவள் கண் விழித்து பார்த்த பொழுது பொழுது புலர்ந்திருந்தது. புள்ளினங்கள் உதயகீதம் பாடின. இளைய பிராட்டியும் விழித்துக் கொண்டிருந்தாள். அம்பாரியின் பட்டுத்திரையை விளக்கிக் கொண்டு வெளியே பார்த்து, இதோ ஆனைமங்கலம் வந்துவிட்டோம், சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றாள். இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள். மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அங்கே ஆயத்தமாக இருந்த அரண்மனை தாதிமார்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள். கடைசியில் மாளிகையின் கீழ்ப்புறத்திற்கு வந்து அங்கிருந்த அலங்கார முன்றின் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள். அக்கா, இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்யப் போவதாக சொன்னீர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால் கொடும்பாளூர் இளவரசி. ஆமடி வானதி, தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது. அதோ பார், ஒரு படகு வருகிறது. அதில் வருகிறவர்கள் ஒரு வேலை ஏதேனும் செய்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தவை. வானதி திரும்பி பார்த்தாள். சற்று தூரத்தில் மரக்கிளைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது. படகு அப்போது சென்று கொண்டிருந்த இடத்தின் கால்வாயின் கரைகள் இருபுறமும் ஓங்கி உயர்ந்திருந்தன. கால்வாயின் ஓரமாக படித்துறை மண்டபம் ஒன்று காணப்பட்டது. படிகள் முடிந்து மண்டபம் தொடங்கும் இடத்தில் இரண்டு ஓரங்களிலும் 2 நந்தி விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சிலைகளின் முக்கியம் பற்றியே அம்மண்டபத்திற்கு நந்தி மண்டபம் என்ற பெயர் ஏற்பட்டிருந்தது. படகு மண்டபத்தை நெருங்கி வந்தபோது இளைய பிராட்டி குந்தவை படிகளில் இறங்கி கீழ்ப்படிக்கு வந்தாள். படித்துறை அருகில் வந்து படகு நின்றது. இளவரசன் இறங்குவதற்கு படகில் இருந்தபடி சேந்தன் அமுதனும் படியில் நின்றபடி இளைய பிராட்டியும் உதவி செய்தார்கள். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகை பின்னோக்கி செலுத்தி கொண்டு போய் சிறிது தூரத்தில் நின்றார்கள். தம்பி, எப்படி மெலிந்து விட்டாய் என்று குந்தவை கூறிய போது அவளுடைய கனிந்த குரலிலே கண்ணீர் கலந்து தொனித்தது. பொன்னியின் செல்வன் உட்காரும் போது தமக்கையின் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்தி கொண்டான். குந்தவை அவனுடைய தலையை கரத்தினால் தொட்டு உச்சி முகர்ந்தாள். அவளுடைய கண்ணில் மேலும் கண்ணீர் ததும்பியது. இருவரும் உட்கார்ந்த பிறகு குந்தவை, தம்பி, உன்னை இன்றைக்கு நான் இங்கு வருவித்திருக்கவே கூடாது. சூடாமணி விகாரத்தின் தலைவர் உனக்கு உடம்பு நன்றாக குணமாகிவிட்டது என்று செய்தி அனுப்பினார். அது சரியல்ல. காய்ச்சல் உன்னை வாட்டி எடுத்திருக்கிறது. ஆனால் உன்னை பார்க்காமல் இருக்கவும் என்னால் முடியவில்லை என்றாள். அக்கா, என்னை இங்கு வரச் சொன்னது பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ மட்டும் படகு அனுப்பாமல் இருந்தால் நான் இத்தனை நேரம் பழையாறைக்கே புறப்பட்டிருப்பேன். கடுமையான ஜுரத்திலே கூட உன்னுடைய ஓலைதான் என் மனதை வருத்தி கொண்டிருந்தது. தம்பி, தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது. உட்பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் சிநேகிதர்கள் போல நடிக்கும் பகைவர்களாலும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. நீயும் நானும் யோசித்து முயற்சி செய்துதான் அத்தகைய அபாயம் என் நாட்டிற்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. அக்கா, 5 வயதில் நான் காவேரி வெள்ளத்தில் மூழ்கியது நினைவிருக்கிறதா? காவேரி தாய் என்னை எடுத்து காப்பாற்றி படகிலே விட்டுவிட்டு மறைந்தது நினைவிருக்கிறதா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இது என்ன கேள்வி தம்பி? எப்படி நான் அதை மறந்துவிட முடியும்? பொன்னியின் செல்வன் என்று உன்னை அழைத்து வருவதே அந்த சம்பவத்தின் காரணமாகத்தானே என்றாள் குந்தவை. என்னை காப்பாற்றிய காவேரி தாயை இலங்கையில் நான் கண்டேன் அக்கா. என்ன பேசாமல் இருக்கிறாயே? உனக்கு ஆச்சரியமாக இல்லை? ஆச்சரியமில்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல். காவேரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரியதல்ல அக்கா. அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும். அதை சொல்வதற்கு நீ தயங்க வேண்டாம். அந்த ஊமை செவிட்டு பெண் நம்முடைய தந்தையிடம் 20 வருடங்களுக்கு மேலாக அவள் உள்ளத்தில் பொங்கி ததும்பி கொண்டிருந்த அத்தனை அன்பையும் உன் பேரிலே சொரிந்திருக்கிறாள். அதற்கு 14 உலகமும் இணையில்லைதான். உனக்கு எப்படி தெரிந்தது அக்கா? தந்தை சொன்னதிலிருந்து யூகித்துக் கொண்டேன்.
அந்த ஊமை பெண் வீற்றிருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் நம் தாயார் வீற்றிருக்கிறாள். அது தெரிந்திருந்தும் அவள் உன்னிடத்தில் அத்தனை அன்பு வைத்திருந்தால் அது மிக விசேஷமல்லவா? அவளால் பேச முடியாது அக்கா. மனதில் உள்ளதை சொல்லவும் முடியாது. ஏதோ சித்திரங்கள் எழுதி காட்டியதைக் கொண்டு எவ்வளவு தெரிந்து கொள்ளலாமோ அவ்வளவு தெரிந்து கொண்டேன். என்னிடம் அவளுடைய அன்பு இருக்கட்டும். நம் தந்தையிடம் அவள் எத்தகைய அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் என் நெஞ்சே உருவிடுகிறது அக்கா. என்னுடைய பிரயாயத்தில் அப்பா என்னைப் போல இருப்பாரா? இல்லை தம்பி, இல்லை. உன்னுடைய பிரயாயத்தில் நம் தந்தை மன்மதனை தோற்கடிக்கும் அழகுடன் விளங்கினார். நம்முடைய சோழகுலம் வீரத்திற்கு பெயர் போனதே தவிர அழகுக்கு பெயர் போனதல்ல. நம் பாட்டனார் அரிஞ்சய தேவர் அழகிலே நிகரற்ற வைதும்பராயன் குலத்தில் பிறந்த கல்யாணியை மணந்தார். கல்யாணியை அரிஞ்சயர் மணந்த போது அவள் பத்தரை மாற்று பசும்பொன்னொத்த மேனியும் பூரணச்சந்திரனையொத்த முகமும் கொண்ட புவன மோகினியாக விளங்கினாள். தற்சமயம் இத்தனை வயதான பிறகும் கல்யாணி பாட்டி எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்பதை நீயே பார்த்திருக்கிறாய். அதனால் நம்முடைய தந்தையும் அவ்வளவு அழகுடன் இருந்தார். சுந்தர சோழர் என்ற பட்டப்பெயரும் பெற்றார். நாம் நம்முடைய தாயாரை கொண்டு பிறந்திருக்கிறோம். திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்தவர்கள் அழகை வெறுப்பவர்கள், அழகு வீரத்திற்கு சத்துரு என்று நினைப்பவர்கள் என்றாள் குந்தவை. அக்கா, இவ்வுலகில் ஒருவரைப் போல இன்னொருவர் தத்ரூபமாக இருப்பதென்பது சாத்தியமா அக்கா? ஏன் சாத்தியமில்லை? இரட்டை பிள்ளைகளாக இருந்தால் அது சாத்தியம். அல்லது தாயும் மகளும் ஒரே பிரயாயத்தில் ஒரே மாதிரி இருப்பதும் சாத்தியம்தான். அபூர்வமாக சில சமயம் ஒரே மாதிரி இருப்பதும் உண்டு. பழையூர் இளையராணியும் இலங்கையில் நான் பார்த்த பெரியண்ணையும் ஒரே மாதிரி இருப்பதாக வந்தியத்தேவர் சொல்வது உண்மையாயிருக்க முடியுமா? நான் பழுவூர் ராணியை பார்த்திருக்கிறேனே தவிர நம் பெரியம்மாவை பார்த்ததில்லை. ஆனால் வந்தியத்தேவர் கூறியிருப்பது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். தந்தை கூறிய வரலாற்றிலிருந்து அதை தெரிந்து கொண்டேன் தம்பி. தந்தையே கூறினாரா? உன்னிடம் என்ன கூறினார்? எப்போது கூறினார்? சில நாட்களுக்கு முன்பு நானும் வானதியும் தஞ்சைக்கு போயிருந்தோம். அப்போது தம் இளம் பிரயாயத்தில் நடந்த சம்பவத்தை கூறினார். இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் தான் தனியாக ஒதுக்கப்பட்டதையும் அத்தீவில் ஒரு ஊமைப்பெண் தம்மிடம் காட்டிய அன்பை பற்றியும் கூறினார். பராந்தகர் அனுப்பிய ஆட்கள் தம்மை அத்தீவில் கண்டுபிடித்து அழைத்து வந்ததை பற்றி சொன்னார். தமக்கு இளவரசு பட்டம் சூட்டிய அன்று அரண்மனை வாசலில் நின்ற கூட்டத்தில் அவளை பார்த்தாராம். அடுத்த கணம் அவள் மறைந்து விட்டாளாம். அவளை தேடி அழைத்து வர முதல் மந்திரி அனிருத்தரையே அனுப்பினாராம். ஆனால் அந்த பெண் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து கடலில் குதித்து இறந்து விட்டாள் என்று அனிருத்தர் வந்து கூறினாராம். இந்த சம்பவம் நம் தந்தையின் உள்ளத்தில் 24 வருடங்களாக இருந்து அல்லும் பகலும் வேதனை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். அவள் இறந்து விட்டதாகவே தந்தை நினைத்து கொண்டிருக்கிறார். தம்மால் தமது குற்றத்தால் அவள் மனம் புண்பட்டு உயிரை விட்டுவிட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். தம்பி, நீயும் நானுமாக முயன்று நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. நீ எப்படியாவது இலங்கையிலிருந்து அந்த மாதரசியை தஞ்சைக்கு அழைத்து வர வேண்டும். தந்தையிடம் அவள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை நேரில் நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம் தந்தை இந்த ஜென்மத்தில் மனசாந்தி அடைய மாட்டார். தம்பி, இருந்தாலும் நீ ரொம்ப பொல்லாதவன் தம்பி. சோழர் குலத்தின் பண்பாட்டையே மறந்து விட்டாயே. கொடும்பாளூர் இளவரசியிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, சௌக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்கக்கூட இல்லையே. மகாவீரனான சிறிய வேளாளரின் புதல்விக்கு நீ செய்யும் மரியாதை இதுதானா? நன்றாக இருக்கிறது. வானதி, இங்கே வா. உன்னை இளவரசன் நன்றாக பார்க்க வேண்டுமாம் என்றாள் குந்தவை. வானதி அருகில் வந்தாள். தென்திசை சேனாதிபதி என்னை பார்க்கும் போதெல்லாம் இவளை பற்றி விசாரிப்பார். நீயோ இவளை பற்றி ஒன்றுமே சொல்லி அனுப்புவதில்லை. ஆகையால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவேன் என்றார் இளவரசர். தம்பி, 2 நாளில் தஞ்சைக்கு நான் புறப்படுகிறேன். ஆனால் இந்த சூடாமணி விகாரத்தில் தான் நீ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறாய் அக்கா? தந்தையின் கட்டளையை மீறி என்னை இங்கேயே இன்னும் ஒளிந்து மறைந்து வாழச் சொல்கிறாயா? ஆம், நீ இப்போது தஞ்சைக்கு வந்தால் நாடெங்கும் ஒரே குழப்பமாகிவிடும். மக்கள் மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஒரே கோபமாக இருக்கிறார்கள். உன்னை சிறைப்படுத்தி கொண்டு வரச் சொன்னதற்காக சக்கரவர்த்தி மீது கூட ஜனங்கள் கோபமாக இருக்கிறார்கள். உன்னை இப்போது கண்டால் மக்களின் உணர்ச்சி வெள்ளம் பொங்கிப் பெருகும். அதன் விளைவுகள் என்ன ஆகுமோ தெரியாது. உடனே உனக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள். தஞ்சை கோட்டையையும் அரண்மனையையும் முற்றுகை போடுவார்கள். ஏற்கனவே மனம் புண்பட்டிருக்கும் தந்தையின் உள்ளம் மேலும் புண்ணாகும். தம்பி, ராஜ்யத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று உன்னை நான் வரச் சொல்லி ஓலை எழுதினேன். அதே காரணத்திற்காக இப்போது நீ திரும்பி இலங்கைக்கு போய்விட்டால் நல்லது என்று நினைக்கிறேன். அக்கா, ஒரு நாளும் இயலாத காரியம். நம் தந்தையை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன். தஞ்சைக்கு நான் ரகசியமாக வருவது நல்லது என்று நினைத்தால் அப்படியே செய்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். நீ வந்துதான் தீர வேண்டுமா? உன் இஷ்டத்திற்கு நான் குறுக்கே நிற்கவில்லை.
ஆனால் இன்னும் ஒரு வார காலம் சூடாமணி விகாரத்தில் இரு. நான் முன்னதாக தஞ்சைக்கு போகிறேன். நீ வந்திருப்பதாக தந்தையிடம் அறிவித்துவிட்டு செய்தி அனுப்புகிறேன். நந்தி மண்டபத்தில் அமர்ந்து இளவரசனும் குந்தவி தேவியும் பேசிக் கொண்டிருந்த போது கால்வாயில் படகில் காத்து கொண்டிருந்த பூங்குழலிக்கும் சேந்தனமுதனுக்கும் முக்கியமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது. அமுதா, நான் ஒன்று உன்னை கேட்கப் போகிறேன். உண்மையாக பதில் சொல்வாயா என்றாள் பூங்குழலி. இளவரசருக்கு ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போனானே, அந்த வந்தியத்தேவன் உன்னை பற்றி அவன் ஒன்று சொன்னான். அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி அவன் உண்மை இல்லாததை சொல்வதற்கு காரணம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னது என்னவென்று சொல் என்றான் அமுதன். நீ என்னை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியதாக சொன்னான். நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாகவும் சொன்னான். என்னை நீ மணந்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னான். அது உண்மையா? அவ்விதம் உண்மையில் அவன் சொன்னானா பூங்குழலி? ஆம் அமுதா. அவனுக்கு என் நன்றியை தெரிவிக்க வேண்டும். நானே உன்னிடம் என் மனதை திறந்து தெரிவித்திருக்க மாட்டேன். அவ்வளவு தைரியம் எனக்கு வந்திருக்காது. எனக்காக உன்னிடம் தூது சொன்னான் அல்லவா, அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானா? உண்மைதான் பூங்குழலி, அதில் சந்தேகமில்லை. அமுதா, நீ உத்தமன். என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய். அது என்ன விஷயம்? திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே, சொல் பூங்குழலி. என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்கிறாய்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே? ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. அவள் இலங்கை தீவில் இன்றைக்கும் பைத்தியக்காரியைப் போல அலைந்து கொண்டிருக்கிறாள். அவள் இன்று பைத்தியக்காரியைப் போல அலைவதற்கு சோழகுலத்தைச் சேர்ந்த ஒருவனின் நம்பிக்கை துரோகம்தான் காரணம். இளம் வயதில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான். இது எல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது பூங்குழலி? என் ஊமை அத்தையின் சமிக்ஞை பாஷை மூலமாகவே தெரிந்து கொண்டேன். அவள் தனக்கு துரோகம் செய்தவனை மன்னித்தது மட்டுமில்லாமல் அவனுக்கு இன்னொரு மனைவி மூலம் பிறந்த பிள்ளையை பல தடவை காப்பாற்றினாள் என்று அறிந்தேன். அத்தியாயம் 49. கெடிலக்கரையில். திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர் பெருக்குடைய நதிகளில் கெடிலம் நதியும் ஒன்று. ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. இந்த நதிக்கரையில் தொண்டை நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு செல்லும் ராஜபாட்டை கெடில நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும். பிரயாணிகள் அங்கே வண்டிகளிலிருந்து மாட்டை அவிழ்த்துவிட்டு கட்டு சாதம் உண்பார்கள். உச்சி வேளையில் ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள். கட்டியக்காரர்கள், எக்காலம் ஊதுவோர், பரிச்சின்னம் ஏந்துவோர், பரிவாரங்களுக்கு பின்னால் 3 குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன. 3 குதிரைகளின் மீதும் 3 இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள். 3 குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன. குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரச மரத்தடியில் நின்றது. அந்த ரதத்தில் 80 வயதான வீரக்கிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார். தண்ணீர் கரை ஓரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான். பின்னால் ரதத்தில் வந்த கிழவர் சமிக்ஞை செய்யவே ஆதித்த கரிகாலன் குதிரையை திருப்பிக் கொண்டு அவர் வீற்றிருந்த ரதத்தின் அருகில் சென்றான். குழந்தாய் கரிகாலா, நான் இவ்விடத்தில் உங்களிடம் விடைபெற்று கொண்டு திருக்கோவலூர் போக எண்ணுகிறேன். போவதற்கு முன்னால் உன்னிடம் சில முக்கிய விஷயங்களை சொல்ல வேண்டும். சற்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த அரச மரத்தடியில் உள்ள மேடைக்கு வா என்றார். அப்படியே ஆகட்டும் தாத்தா என்று ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். கிழவரும் ரதத்திலிருந்து இறங்கினார். இருவரும் அரச மரத்தடி மேடைக்கு சென்றார்கள். அப்போது பார்த்திபேந்திரன் கந்தமாறனை பார்த்து, நல்ல வேளையாக போயிற்று. இந்த கிழவர் விடேன் தொடேன் என்று நம்முடன் நெடுகிலும் வந்து விடுவாரோ என பயந்து கொண்டிருந்தேன் என்றான். அப்படி தொடர்ந்து வந்தால் இவரை வெள்ளாட்டின் பிரவாகத்தில் தள்ளி முழுக அடித்து விடுவது என்று நான் எண்ணியிருந்தேன் என்றான் கந்தமாறன். இருவரும் தங்கள் பேச்சில் தாங்களே சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆதித்த கரிகாலனை பார்த்த மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான், கேள் கரிகாலா, எதிரிகள் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்று கூறிய திருவள்ளுவர் வெளிப்பகையை காட்டிலும் உட்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். வாளை போல் வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பகைவர்களிடம் பயப்பட வேண்டியதில்லை. சிநேகிதர்கள் போல நடிக்கும் பகைவர்களிடமே பயப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கேளிரை போல் நடிக்கும் பகைவர்கள் மத்தியில் இப்போது போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேட்காமல் நீ போகிறாய். ஏதோ ராஜ்யம் சம்பந்தமாக தகராறு நேர்ந்து விட்டதாகவும் அதை தீர்த்து வைக்கப் போவதாகவும் உன்னை அழைத்திருக்கிறார்கள். சம்புவரையன் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் இன்னதென்பது எனக்கு தெரியாது. நீயும் அறிந்திருக்க முடியாது. உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கிறார்கள்.
இந்த சம்புவரையன் மகள்தான் வேண்டுமென்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுக்க சமாதானம் செய்விக்கப் போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். இதில் என்ன சூது இருக்குமோ சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. நான் உடனே திருக்கோவலூருக்கு சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து வெள்ளாற்றங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும்போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு. இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, தாத்தா, நான் போய்விடவா என்றான். நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன். அப்புறம் போகும்படி சொன்னேன். உன் தம்பியை பற்றிய செய்தி கேட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன். அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை. நானும் நம்பவில்லை தாத்தா. போகும் காரியத்தை முடித்து கொண்டு வெகு சீக்கிரமாகவே காஞ்சிக்கு திரும்பி விடுவேன். தாத்தா, திரும்பி வந்ததும் என் தம்பியை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு கப்பல் ஏறி புறப்படுவேன் என்றான் ஆதித்த கரிகாலன். மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் வனப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அச்சமயம் அவர்களுக்கு எதிராக சாலையில் 2 குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அக்குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் என தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திவேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழியை மறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து கொண்டு இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறி சென்று வந்தியத்தேவனை கட்டித் தழுவிக் கொண்டான். கரிகாலன், பார்த்திவா, நீயும் கந்தமாறனும் குதிரை மீது ஏறி சற்று முன்னால் மெதுவாக போய்க் கொண்டிருங்கள். இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன் என்றான். பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரை மீது ஏறி முன்னால் சென்றார்கள். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.